அரண்மனை எலி. ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடே ஈடுகொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த வீரன். அவன் ஒருமுறை அரண்மனையில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். அந்த எலி தப்பித்து சென்றது. பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாளை வீசினான். மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே மனம் உடைந்து போனான். அப்போது வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டார். அதற்கு இளவரசன், இந்த நாடே எனது வாள் வீசும் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான். மன்னர் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது. ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடம் இருந்து தப்பித்து சென்றது. மீண்டும் இளவரசருடன் அரசரும் சோகமானார். அப்போது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அரசர் நடந்ததை கூறினார். நம் நாட்டு பூனைகள் எதற்கும் உதவாது. ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன. எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி. அதேபோல் அந்நாடுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் அவற்றிடம் இருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று வலைக்குள் புகுந்தது. எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசே, இந்த எலிக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமம் படணும்? எங்க வீட்டு பூனையே போதும் என்றான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார். உடனே இளவரசர் மறித்து, சரி, எடுத்து வா உனது பூனையை என்றார். வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான். அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவலில் லபக் என்று கவ்விச் சென்றது. இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான், பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது? எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வியந்தவாறே கேள்விகளை கேட்க தொடங்கினார். அதற்கு காவலாளி, பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே. என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் என்றான். உடனே இளவரசருக்கு சுரீர் என்றது. அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொளுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை. எனவே அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும்? எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமென்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். கட்டுப்பாடு வேண்டும். விவசாயி ஒருவர் புதிதாக ஒரு ஆலமரக்கன்றை தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். அது காற்றில் அசைந்து ஒடிந்து விடாமல் இருக்க அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து செடியை அதில் கட்டி வைத்தார். பிறகு அதை சுற்றி வலையால் வேலி அமைத்தார். நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உரமும் போடப்பட்டது. இதை பார்த்த எதிரே இருந்த காட்டுச்செடி ஒன்று, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? எங்களை பார், நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் நீயோ குச்சியால் கட்டப்பட்டு கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறாய் என ஏளனம் செய்தது. ஆலமரச் செடி யோசிக்க ஆரம்பித்தது. நானும் பிற செடிகளைப் போல சுதந்திரமாக வாழ்ந்தால் என்ன? எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே மறுநாள் அந்த காட்டுச்செடி இருந்த இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. அந்த காட்டுச் செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது. அந்த வழியாக வந்த விவசாயியின் மகன், இது என்ன செடியப்பா, ஏன் வலையெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க என்று கேட்க, இதுவா, இது ஆலமர செடி. இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக அழிஞ்சு போகிறதில்ல. பல 100 வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடியது. அதான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றார் விவசாயி. தன்னை கட்டி வைத்திருக்கும் குச்சியும் சுற்றி இருக்கும் வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்கு தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கல்ல என்பதை புரிந்து கொண்டது. நீங்கள் ஆலமரமாய் வளர வேண்டுமென்றால் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். கோபத்தின் கதை. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, 2 என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து உள்ளேன். இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி விடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார்,
ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா? அந்த இளைஞன் வெட்கித் தலை குனிந்தான்.